அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம த்ரோன் ஆஃப் ஸ்டீல் எபிசோட் 2 தான் பார்க்க போறோம். போன எபிசோட்ல அந்த பொண்ணை காப்பாற்றணும்னு போயிருப்பான். அவ கத்தி எடுத்து இவன் கழுத்துல வைக்க, அப்ப அவன் கேட்பான், இல்ல நான் உன்னை காப்பாற்ற தான் வந்தேன், உனக்கு ஏதாவது பிரச்சனையா, எல்லாம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணுவானா, கத்தி எடுத்துட்டு இவன் கையில எழுதுவா. ஏன்னா அவளால் பேச முடியாது. அவன் என்ன சொல்றா, என்ன ஒரு சில பேர் துரத்திட்டு வராங்க, என்ன தயவு செஞ்சு காப்பாத்து, ப்ளீஸ் சிஸ்டர் என்னை காப்பாத்து அப்படிங்கிறா. இவன் சொல்றான், எது சிஸ்டரா, அம்மா தாயே, நான் பையன்மா பொண்ணு இல்லை அப்படிங்கிறான். ஏன்னா பார்க்கறதுக்கு ஃபேரா இருக்கான் இல்லையா. டேய் அதெல்லாம் விடுறா, என்னை துரத்திக்கிட்டு வராங்க, காப்பாத்துறா அப்படின்னு இவன் சொல்றான். நான் யார் நினச்சி நீ பேசிக்கிட்டு இருக்க, நான் இப்போ தான் எக்ஸாம் பாஸ் ஆயிருக்கேன், நான் ஒரு நைட்டு தெரியுமா, நான் உன்னை பாதுகாப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து குத்துறான். கத்தி போக மாட்டேங்குது. என்ன கத்தி போக மாட்டேங்குதே அப்படின்னு பார்த்தா அந்த கத்தி எது மேலே சொருகி நிற்கிது. அங்கே பெரிய ஒரு உல்ஃப் ஒன்று நிற்கிது. எது உல்ஃபா, ஓடு ஓடு ஓடுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு தெரிச்சுக்கிட்டு ஓடுறான் பயப்புல. அதாவது இந்த காலு பிடரில் படுற அளவுக்கு ஓடுறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஓடுறான். ஆனால் அந்த உல்ஃபும் என்ன பண்ணுதுன்னா விடாமல் இவனை துரத்திக்கிட்டே வருது. ஒரு சின்ன பையன் ஒரு பொண்ணை தூக்கிட்டு எவ்வளோ தூரம் தான் ஓட முடியும்? அவனை முடிஞ்ச வரைக்கும் ஓடி பார்க்குறான். ஆனால் தடுத்து கீழே விழுறான். கீழே விழும்போது கூட அந்த பொண்ணுக்கு அடிப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திரும்பி விழுறான் பாயவன். அதாவது அந்த நைட்ஸுக்கு ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல எந்த மாதிரிலாம் இருக்கணும்னு சொல்லிட்டு, அந்த குவாலிட்டி எல்லாமே இவன் சண்டை போகிறதுலே தெரியும். என்ன ஆனாலும் சரி இந்த பொண்ணுக்கிட்ட யாரையும் வர விடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவே தீர்மானமாக இருப்பான். ஸோ இப்போ இவங்க கீழே விழுந்துட்டாங்க, வேற வழி கிடையாது, சண்டை போட்டு தான் ஆகணும். ஏன்னா உல்ஃப் என்ன பண்ணுச்சுன்னா ஒரு 4-5 உல்ஃப் இவனை சுத்து போட்டுடுச்சு. இப்போ இவன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இவன் ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட அங்கே இருக்கக்கூடிய உல்ஃபை இவன் துவம்சம் பண்ணிட்டு இருப்பான். ஆனால் இவனோட பவர் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கு. இவனுடைய சண்டை போகிற ஸ்கில்லும் கம்மி தான். இவன் கையில் இருக்கதும் பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி தான். இதை வச்சு எவ்வளோ தான் இவனால் சமாளிக்க முடியும்? ஆனாலும் முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுறேன்னா இந்த ஒரு உல்ஃபை சண்டை போட்டு தடுத்து விட்டுக்கிட்டே இருக்கான். அந்த பொண்ணுக்கிட்ட போக விட மாட்டான்பா. ஏதாவது ஓடினா கூட குடுன்னு ஓடி போயிட்டு அதை தட்டி விட்டுறான். ஆனாலும் எவ்வளோ நேரம் தான் சண்டை போட்டு சமாளிக்க முடியும்? ஒரு பாயிண்ட்ல என்ன பண்ணுதுன்னா அந்த ஒரு உல்ஃப் இவனை அப்படியே தூக்கிடுச்சு, கிட்டத்தட்ட சாகடிக்க போகிற நிலமன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் அவன் என்ன பண்ணுறான், கத்தி எடுத்து அந்த உல்ஃபோட தொண்டையிலே குத்திடுறான். என்னதான் கட்டையாக இருந்தாலும் தொண்டையில் குத்தினா இறங்கும் இல்லையா. ஸோ ஒரு உல்ஃபை கொண்டாச்சு. அந்த டைமில் இவன் சொல்கிறான் அந்த பொண்ணுக்கிட்ட, நான் மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்தால் கண்டிப்பாக உன்னை காப்பாற்றிருப்பேன், நீ இங்கேருந்து கொஞ்சம் தூரம் ஓடின அப்படின்னா என்னோட மாஸ்டர் இருப்பார், நீ அவர்கிட்ட சொல்ல, அவர் பார்த்துப்பாரு, இங்கேருந்து நீ கிளம்பிப்போ, இவங்களை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான். ஸோ இவன் அந்த உல்ஃபு கிட்ட சண்டை போகிறதுக்கு ரெடி ஆகிறான்ப்பா. ஆனால் அந்த பொண்ணு ஆக்சுவலாக ஓடி போகலை. அவன் என்ன பண்ணுறான்னா இவன் கூட சேர்ந்து அந்த உல்ஃபை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. ஸோ 2 பேருமே பயங்கரமாக சண்டை போடுறாங்க. இதில் விஷயம் என்னன்னா இந்த பொண்ணுக்கு நிறைய ட்ராமா அப்படிங்கிறது இருக்கு. இவன் அந்த ஃபேமிலியிலே ஒன் ஆஃப் த ஸ்பெஷல், சரிங்களா. ஆக்சுவலாக இவனுக்கும் நம்மளுடைய ஹீரோக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்குது. அதை நான் போக போக சொல்கிறேன். ரொம்ப ஸ்பெஷல். அதனால் அவங்களுக்கு அந்த செயின்ட் டெக்னிக்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அது கற்றுக்கணும் அப்படின்னா அது கற்றுக்கும் பொழுது அவங்களோட சென்சஸ் அப்படிங்கிறது ஒன்றா காணாமல் போகும். பேச்சு போயிடும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண் பார்வை போயிடும், உணர்வுகள் அப்படிங்கிறது போயிடும், ஃபீலிங்ஸே இல்லாமல் போயிடும். இந்த மாதிரி ஒவ்வொன்றா எழுந்துக்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும், தனிமையில் இருப்பாங்க. அதனால தான் இவ அங்கேருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டா. இவளை தோர்த்திக்கிட்டு பின்னாடியே உல்ஃப் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ இவளுக்கு என்னன்னா முதல் முறையாக ஒருத்தன் எனக்காக சண்டை போடுறான் அப்படிங்கிறது இவளுக்கு ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருக்குது. இருந்தாலும் இந்த உல்ஃப் என்ன பண்ணுதுன்னா இவங்களை கிட்டத்தட்ட கொலை பண்ண போகிற ஸ்டேஜில் யாரோ ஒருத்தர் என்ன பண்றாங்க, அந்த உல்ஃப் எல்லாத்தையும் கொலை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு லைட் மாதிரி அந்த உல்ஃப் எல்லாத்தையும் அப்படியே எரிச்சிடுதுப்பா. வேற ஒன்றும் இல்லை, அந்த பொண்ணோட கிளான்ல இருந்தா வந்திருக்கான் ஒருத்தன். அவன் வந்த உடனே இவன் என்ன நினைக்கிறான், இவனும் இந்த பொண்ணை ஹர்ட் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கான் அப்படின்னு நினச்சி கத்தியை தூக்குறான். அவன் பாட்டுக்கு பட்டுன்னு கழுத்து மேலே ஒரு அடி வச்சோன்னா அவன் கீழே விழுந்துடுறான்ப்பா. அப்போ அந்த பொண்ணு கேட்குறான், ஏன் அப்படி பண்ண அப்படின்னு கேட்கும்போது, அவனோட நல்லதுக்கு தான் பண்ணேன். அந்த பையன் முடிஞ்ச வரைக்கும் இந்த உல்ஃப் கிட்டலாம் சண்டை போட்டான் இல்லையா, அவனுக்கு ஏகப்பட்ட இன்ஜுரிஸ் அப்படிங்கிறது இருக்கு. இதுக்கு மேலே அவன் சண்டை போறேன்னு என்னன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு தான் ஆபத்து. அதனால தான் அவனை நான் இது பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணோட காயத்தெல்லாம் சரி பண்ணுறான். சரி பண்ணிட்டு நீ வா நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு என்ன சொல்கிறா, அவனுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்கிறா. இவன் சொல்கிறான், நான் ஹெல்ப் பண்ணுறேன் ஓகேவா, ஆனால் நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும், திரும்பி உன்னோட ட்ரைனிங் என்ன முடிக்கணும், பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா. ஓகேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அவன் என்ன சொல்கிறான், இந்த பையன் ரொம்ப வீக்காக இருக்கான், இவன் உடம்புல சுத்தமாக ஸ்ட்ரென்த்தே கிடையாது, சோல் பவரே இல்லை, இவன்லாம் எப்படி சண்டை போட்டான்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். பரவாயில்ல, இந்த பவரை வச்சு அவன் உன்னை காப்பாற்றினான் இல்லையா, அதுக்காக நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பவரை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறான், ஹீல் பண்ணலான்னு பார்த்தா அந்த பவர் இவனை பயங்கரமாக அட்டாக் பண்ணுது. நான் கூட என்னடா பயங்கரமாக அடிக்கிறானே அப்படின்னு தான் யோசித்தேன். ஆக்சுவலாக அவன் என்ன பண்ணுறான்னா இவன் உடம்புக்குள்ளே ஏகப்பட்ட அழுக்குகள் அப்படிங்கிறது இருக்குது. இந்த எனர்ஜி சேனல் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதில் ஏகப்பட்ட அழுக்குகள் அப்படிங்கிறது இருக்குது. அது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுறான். ஸோ இதை சுத்தம் பண்ணுறதுனால இவனோட பவர் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இவன் ஆக்சுவலாக ஹெல்ப் தான் பண்ணியிருக்கான். ஸோ எல்லாம் முடிஞ்சிச்சுல, நீ வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. பட் ஆனால் இவன் போக மாட்டா. நீ ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு இவளோட மோந்திரத்தை கழட்டி அந்த பையனுக்கு போடுறாப்பா. அப்போ அவன் சொல்கிறான், அந்த மோந்திரமா, அதை போடாத, மாஸ்டர் கொடுத்தார்ல அப்படின்னு
வந்து சொல்கிறான், இந்த வேறு அமைதியாருன்னு சொல்லிட்டு ஒரு முறைச்சோன்னா அவன் அமைதியாகிறான். இந்த மோதிரம் வந்து ரொம்ப ஸ்பெஷலுங்க. இவளா கொடுத்தால் ஒழிய அந்த மோதிரத்தை வேறு யாருமே வாங்கி போட முடியாது. இதை போட்டுட்டு அதுக்கப்புறமா இவன் அங்கேருந்து கிளம்பி போகிறா. நம்ம ஆள் மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே மயக்கத்தில் படுத்துட்டு இருக்காப்புல. ஸோ அடுத்து என்ன நடந்தது அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.